நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள், அதனைத் தொடர்ந்து ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள், இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்களுக்கு நம்ம பயிற்சிகளாக இருக்கட்டும், தேர்வுகளா இருக்கட்டும், அடுத்து எப்படி படிக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இந்த தமிழ் பாட ஹிஸ்டரி பாடத்துக்கான ஆசிரியருக்கு இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி. அதற்கு முன்பாக நம்முடைய சுபிக்லிவின் சார்பாக இந்த தமிழ் ஹிஸ்டரிய தவிர்த்துட்டு எக்கனாமிக்ஸ் பாடத்திற்கு, எக்கனாமிக்ஸுக்கு நம்ம ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம். அதனை தொடர்ந்து 5500 வினா விடைகளின் தொகுப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இந்த எக்கனாமிக்ஸுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜியாகிரபிக்கு 4வது பகுதியாக ஜியாகிரபியை நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய சுபிக்லிவின் சார்பாக தமிழ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த 4 பாடத்திற்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிராக்டிஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். இனி வரக்கூடிய பாடத்திற்கு அடுத்து 1 by 1 நம்ம அறிவிப்பு கொடுப்போம். இன்றைய பகுதியில இந்த தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல, அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல இந்த 2 பாடத்திற்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வினா விடைகள் ஒரு வரியில 1 லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். குறிப்பாக இந்த தமிழ் பாடப்பிரிவை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து இருக்கக்கூடிய சிலபஸ அப்படியே பார்த்தோம்னா யூனிட் 10 வரைக்கும், இந்த யூனிட் 10 வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 45 மூல புத்தகங்களை முழுமையாக தொகுத்து 45 மூல புத்தகத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதனை தொடர்ந்து 1 லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம். இதுல இருந்து மொத்தம் 16 தொகுதிகள், 12 தொகுதி உங்களுக்கு மெட்டீரியல் ஆகவும் 4 தொகுதி ஒன்லைன் ஆகவும் மொத்தம் 16 தொகுதிகள். இந்த 10 யூனிட்டை கவர் பண்ணி 45 மூல புத்தகத்தினுடைய தகவலை நம்ம கொடுத்துட்டோம். அது போக இந்த தமிழ் பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இலக்கிய வரலாறு என்பது மிக மிக முக்கியமானது. இலக்கிய வரலாறு, அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல். பள்ளி பாட புத்தகம் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடம், அதே மாதிரி 11th and 12th சிறப்பு தமிழ், இது பேசிக்கா இருக்கக்கூடியது. இதுல நம்முடைய சுபிக்லிவின் சார்பாக நீங்க கொடுக்கக்கூடியது ஃபுல்லாமே உங்களுக்கு மூல புத்தகத்துல இருந்து கொடுத்துரும். அப்ப இந்த இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், 1 லைன் பிடிஎஃப் கொடுப்போம் சொல்லி அறிவிப்பு கொடுத்திருந்தோம். ஆல்ரெடி நம்ம இதற்கான வீடியோ கொடுத்து ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம்ங்கிறதை நம்ம கொடுத்திருக்கோம். நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்ல நான் என்ன செஞ்சுறேன், இதனுடைய பிடிஎஃப், அதாவது முதல் கட்டமாக 11th and 12th சிறப்பு தமிழ், அதே மாதிரி பொது தமிழ், சரிங்களா, பொது தமிழுக்கும் சிறப்பு தமிழுக்கும் நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட் 1 லைனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அதே மாதிரி 10th நீங்க படிக்க வேண்டியது, அதே மாதிரி 9th நீங்க படிக்க வேண்டியது. அப்ப 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியதற்கான பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு டெஸ்ட் குரூப்ல நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு இதை மட்டும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. அது பிறகு நம்ம கொடுக்கக்கூடிய மூல புத்தகங்களை நீங்க கம்பல்சரி படித்தே ஆகணும். அடுத்த ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்த ஓரிரு தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்து இதையுமே நம்ம எழுதிச்சிருவோம், உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல கவர் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்பல்சரி ஹிஸ்டரிய படித்தே ஆகணும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட், அது மட்டும் இல்லாம 11th and 12th எத்திக்ஸ் கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும்.
சோ இதுல நம்ம என்ன செஞ்சிடும், இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியதற்கான ஒன்லைன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம விளம்பரம் கொடுத்து நிறைய ஆசிரியருக்கு இந்த ஒன்லைனை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்றோம், உங்களுக்கு முதல் கட்டமாக 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடியதற்கான ஒன்லைனை நான் என்ன செஞ்சுறேன், உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். அடுத்து 9th 10th அடுத்து 11th and 12th சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒன்லைன் ஸ்கூல் புக்குக்கு நீங்க இதை பாருங்க. அடுத்து நம்ம மூல புத்தகத்திற்கு உங்களுக்கு என்ன செய்றோம், 15 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கையேடு தயார் பண்ணிருக்கோம். 12 தொகுதி. சோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். விழாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஆகவே தமிழ் பாடமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமா இருக்கட்டும், உங்களுக்கான ஒன்லைன் இன்று நம்ம டெஸ்ட் குரூப்லயே கொடுத்துறோம். சோ பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம தெரிவிக்கக்கூடிய தகவல் தினமும் நீங்க என்ன பண்ணணும், அந்த தகவலை நம்ம என்ன செஞ்சிடறோம், தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்க படிக்கணும், தேர்வு எழுதணும். இதுதான் உங்களுக்கான கான்செப்டா இருக்கும். தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. சோ இந்த பிடிஎஃப் தேவைங்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களும் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த பிடிஎஃப் பெற்றுக்கொள்ளலாம். சோ மேலும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்ற 2025 உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்திட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.